காற்றோட்ட கட்டடுப்பு சமையல். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு கட்டை அடுப்பில் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றும். ஒரு நாள் எவ்வளோ வேணும் ஊற்றி காற்றோட்ட கட்டடத்து சமையல் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக போடும்போது இந்த மாதிரி பருப்பை வேக வச்சு ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரே கல்லில் 2 வெங்காயம். இப்போ என்ன பண்ணுறான்னு பாருங்கள். பருப்பை வச்சோமா தாளிக்கும் போது உருளைக்கிழங்குக்கு தாளிக்கும் போது அப்படியே கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சு அதை வச்சு உருளைக்கிழங்கு போடணும், சாம்பாருக்கும் போடுவோம். இந்த உலை வச்சு அதேமாதிரி சாதம் இதை வச்சுக்கணும். வச்சு அதை எடுத்தாச்சு. இப்போ அது உலை கொதிக்கும் போது இந்த மாதிரி இந்த புளியை ஊற போட்டோம்னா அது மாதிரி நல்லா ஊறி போய் அழகாக இருக்கும். இப்போ போட போகலாம். இப்போ கொஞ்சம் உளுந்து, சிறிதளவு உளுந்து, தாளிப்பு எல்லாம் போடுறது தான். நீங்கள் என்னென்ன போடுறீங்களா அதே தான் பண்ணணும். எக்ஸ்ட்ரெல்லாம் போடல. அப்புறம் காஞ்ச மிளகாய் 2, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் சிறிதளவு சோம்பு, அப்புறம் கடுகு சிறிதளவு நான் போட்டோமா. போட்டு இப்போ நக்கெல்லாம் எல்லாம் வெட்டிட்டான். இப்போ வெட்டி வச்சவங்க வெங்காயம் போட்டோம்னா என்ன பண்ணோம், இந்த மாதிரி வதக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு அது போடணும். கல்லுப்பு கொஞ்சம் போட்டோம்னு வச்சுக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு 1 ஸ்பூனா 1.5 ஸ்பூனா போட்டுங்க. போட்டு வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இந்த மாதிரி செய்யும்போது என்ன பண்ணால் வெங்காயத்தை லேசாக அப்படி மூடி வச்சுக்கணும். அது எந்த அடுப்பில் செஞ்சாலும், கேஸில் செஞ்சாலும் சரி, கட்ட அடுப்பில் செஞ்சாலும் சரி, அடுப்பை மட்டும் கொஞ்சம் இது மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் வேகமாக எரியாமல், ஏன்னா அது கறிக்கிட்டோம்னா ஆனால் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கணும். இது ஸ்லிம் பண்ணுறதுனா இப்படி விறகு இழுத்துடணும் வெளியே. அவ்வளோதான். வதங்குதா, வதங்கும் போது பூண்டு அப்படி இடிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக தோலை உரிக்கும். டக்குனு கை நகெல்லாம் வலிக்காது. போட்டு அது பூண்டு ஒரு 4 பூண்டு. இது எதுக்குன்னா நம்ம அந்த கேஸ் ட்ரபிள்லாம் குறைச்சி விட்டோம். கொஞ்சம் பூண்டெல்லாம் முதல்ல ஊற்றி வச்சுக்கணும். இந்த இப்போ நான் அவசரமாக ஊற்றி போட்டுக்கிட்டேன். இஞ்சிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். கட்டை அடுப்புலாம் வந்து இப்போனா முதல்ல நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு நல்லது. அதான் ஈஸியாக கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும், வேறு ஒன்று. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து என்ன பண்ணோம், அடுத்து என்ன பண்ணணும், இஞ்சி போடணும்.
அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எல்ஜி தூள் லைட்டாக தூக்கினேன். ஏன்னா நம்ம பருப்பில் வந்து கட்டி பெருங்காயம் போட்டு வேக வச்சணும். அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த வாசனை இருக்கும். இதுக்கு வந்து எப்படின்னா இந்த நம்ம இதுக்கு போகணும்ல, உருளைக்கிழங்கு செய்கிறதுனால அதுக்கு தனியாக பண்ண முடியாது. அதனால் இதை சேர்த்து போடணும். அதுக்கப்புறம் அடுத்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட வேண்டியதான். தக்காளியை போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் இதாக வச்சுக்கணும், தைரியமாக வைக்கணும். இதுதான் காற்றோட்டை கட்டடுப்பு சாமையால் ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. இப்போ என்ன பண்ணாட்டு லேசாக அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போடும்போது லைட்டாக அப்படி மூடி வச்சு வேணாம்னா கொஞ்சம் அப்படி ஆவிலே வெந்தோம். தக்காளி வாங்கி வச்சு பார்க்கணும். அதுதான் என்ன பண்ணோம், இந்த மாதிரி இடுக்கி வச்சுக்கணும். கையில் இடுக்கி வச்சிங்கன்னா துணி பிடிச்சிக்கலாம். ஆனால் துணி வந்து கையில் சூடியும். ஆனால் இடுக்கி பிடிச்சோன்னா நம்ம கொஞ்சம் தைரியமாக அடுப்பு கருகிற மாதிரி இருந்தால் டப்புன்னு தூக்கி போடலாம். கட்ட அடுப்பில் கேஸ்னால் ஸ்லிம் பண்ணலாம். இதில் அப்படிலாம் ஸ்லிம்லாம் பண்ண முடியாது. ஒன்று சட்டியை எடுக்கணும், இல்லை விறகு எடுக்கணும். அதான் ஸ்லிம் பண்ணுற வேலை. வெளியே வேணாட்டா ஒழுங்கா தக்காளி வெங்காயம் நல்லா வாங்கிச்சா. இப்போ என்ன பண்ணோம், அடுத்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நல்லா 3 ஸ்பூன் போடணும். ஏன்னா இப்போ உருளைக்கிழங்கு எடுக்க போகிறோம், சாம்பாருக்கு எடுக்க போகிறோம். அதனால் 3 ஸ்பூன் போடணும், தேவைக்கேற்ற மாதிரி. வீட்டில் சில பேர் சாம்பார் காரமாக சாப்பிடுவோம், அவங்களுக்கு காரம் ஏற்றி போடுவோம். நார்மலானா கொஞ்சம் நார்மலாக அப்படி போடணும். 3 போட்டோம்னா மசாலா ஆயிடுச்சு. என்னென்ன போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா. எண்ணெய் கொதிக்கும் போது வெங்காயத்தை போட்டு வதக்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு லேசாக சேர்த்துக்கணும். அப்படி தக்காளி தூக்க மாதிரி வாசனை வருதா, கொஞ்சோண்டு வரமா இருக்கும். மூக்கில் வாசனை அடிக்கும். நம்ம வீட்டில் எப்படிங்க அப்படி கட்டாயில் வச்சிங்கன்னா என்ன ஒரு டேஸ்ட். அது டேஸ்ட்டு காற்றோட்டம், கேஸ் மிச்சம். அப்படி ஜாலியாக அப்படி விளையாட்டு போக்கா அப்படி ஜாலியாக சமைக்கணும். இந்த வரேன் இப்போ தக்காளி தொக்கு சூப்பர் ரெடி ஆகிடுச்சா. என்ன பண்ணோம், இல்லை தேவையான அளவு சாம்பாருக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ, சாம்பார் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ எடுத்து வச்சு எடுத்து வச்சுக்கணும் சாம்பார். அடுத்து என்ன பண்ணோம், வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை பாருங்க அவிச்சு இதிலே வேக வச்சு தான் வெட்டி வச்சுக்கணும். ரெடி எல்லாம் அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல்
பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிவிட்டது. ஒரே கலர் 2 மாங்காய். அதுதான் தக்காளி தொக்கு செஞ்சு வச்சோன்னா என்ன செஞ்சோம், தக்காளி சாதம் கொஞ்சம் கலரிக்கலாம், அதில் வேணாம். சாப்பாடு கட்டி போகிறதா இருந்தால் இந்த மாதிரி தக்காளி தொக்கு எடுத்து தக்காளி சாதம் கட்டி பிள்ளைங்களுக்கு அனுப்பி விடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி விட்டுலாம், அதை வந்து தொட்டுக்க கொடுத்துலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பாருங்க. முடிஞ்சா உருளைக்கிழங்கு முடிஞ்சிச்சு. அடுத்து வேக வச்ச பருப்பு ரெடியாக வச்சுக்கண்ணா. கட்டடுப்பில் வேக வச்சா எப்படி மலர்ந்து போய் நிற்கிது பாருங்க பருப்பு. கட்டடுப்பில் போட்டு அப்படி வெந்துடும் சூப்பராக. தக்காளியெல்லாம் இதில் போட்டு வேக வச்சுக்கலாம், காயெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் இஷ்டம்தான். இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, அதை தூக்கி தலையில் கொட்டலாம். சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறேன். என்ன காய் போடலன்னு பார்க்குறீங்களா, ரெடியாக வச்சுக்கேன். இந்த கேரட் ரெடியாக வெட்டி வச்சுக்கேன். இதை இந்த வரேன் கேரட் சாம்பார். அவ்வளோ இப்போ வேக வச்சுனா கேரட் ஏன்னா சீக்கிரம் வந்துடும், அதனால் அதை போட்டு வதக்கி திருப்பிச்சேன்னா எனக்கு ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் எப்படி வச்சேன்னா இப்போ சாம்பார் ரெடியாக போடாது. எதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும், ஏன்னா சாப்பாடு கட்டணும்ல. இப்போ காலேஜ் போகிற பிள்ளைங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணதுமே தக்காளி தொக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். சாப்பாடை பட்சமாக அதில் போட்டு கொட்டி விடணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ அடுப்பு நல்லா ஏற்றி வச்சுக்கணும். பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இப்படி வேக வச்சோன்னா நமக்கு மஞ்சள் தூள் போடுற வேலை மிச்சமாகும். அப்போ மறக்காது சமையல் செஞ்சு. இப்போ என்ன பண்ணலாம், லைட்டாக ஒரு கலரிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம். முதல் உப்பு போட்டோம்ல, கல் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா பயந்துக்கிட்டு போடுறோம்ல. என்ன பண்ணோம், இப்போ சாம்பாருக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் லைட்டாக கொஞ்சம் இந்த ஒரு 1/4 ஸ்பூன் போட்டோன்னா சாம்பார் அமக்கலமாக இருக்கும். கீழே கொஞ்சம் கொத்தமல்லியை வெட்டி போட்டணும் இறக்கும்போது. எல்லாம் போட்டாச்சு, பெருங்காயத்தூள் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி கட்டடுப்பு. சாம்பாரும் ரெடி, சாதம் ரெடி. அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு எப்படி தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அதே உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பில் தாளிப்பு அள்ளி போட்டு கேரட்டை போட்டு சாம்பாரும் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டா இது கொதிக்க போட்டு பார்ப்போம். இது மண் சட்டியில் செய்கிறனால கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோம்னா அப்படியே உள்ள கரண்டி வச்சு மெதுவாக கிளறணும்.
அடியில் உட்காராது. அது மாதிரி நம்ம ஈஸியாக சமைக்கிறதுக்கு இன்னொரு வழி சொன்ன கேட்டுங்க. உலை வைக்கும் போது சுடு தண்ணி கொஞ்சம் அள்ளி வச்சுக்கணும். அது எதுக்குன்னா புளியை ஊற போட்டணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பருப்பு புளி கரைச்சி ஊற்றினோன்னா கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அப்போ சுடு தண்ணி ஊற்றலாம். எல்லாம் சீக்கிரம் நடக்கும். நம்ம சென்னை வாசிகள்லாம் என்ன பண்ணுறோன்னா பறந்துக்கிட்டு இருப்போம். எல்லாம் பரபரான பிள்ளைகளை கொண்டு விடணும், மனைவியை கொண்டு வேலைக்கு விடணும், நம்ம வேறு வேலைக்கு விடணும், 4 பக்கம் கதவை மூடிட்டு ஓடணும், ஃபேன்லாம் ஆஃப் பண்ணாமான்னு வேறு பார்த்துக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. அதனால் என்ன பண்ணால் நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு நிறைய ஜக்கு நிறைய வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஊற்றுங்க. டீ ஊற்ற போகிறீங்களா, அது சுடு தண்ணி வச்சு போடுங்க. பருப்பை வைக்கணுமா போடுங்க. சாதத்தை ஊற வச்சிங்களா, சுடு தண்ணி 2 டம்ளர் வச்சு ஊற்றுங்க. முடிஞ்சு போச்சு. டப்புன்னு நல்லா சமையணும். பார்த்தா சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சாரு. சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போதுமே கட்டை எடுத்து பக்கத்தில் ஒரு பக்கெட் தண்ணி வச்சுக்கேன். அப்புறம் என்ன தண்ணி வேறு சொல்கிறோம்னா அதனால் கையெல்லாம் கழுவிக்கலாம், டக்குன்னு கழிக்கலாம். இப்போ சாம்பார் கொதிச்சு என்ன சொன்னேன், உலை கொதிக்கும் போதே அந்த தண்ணியில் புளி எடுத்து ஊற வைக்கணும்னு சொல்லிட்டேன். எப்படி வெந்துட்டு வரணும், புளி நல்லா வெந்து போயிடும். புளியை கரைச்சி அது கரையில் ஊற்ற போகிறோம். கொட்டாங்கச்சா போட்டோம்னா இந்த மாதிரி எரிஞ்சு வரணும். புளியை கரைச்சி ஊற்ற சாம்பார் பிரியாணி.
உப்பு கரெக்டாக. மண் சட்டி வாங்கும்போது தடி சட்டி வாங்கணும், அப்போ தான் அடியில் உட்காராது. வாங்கும்போதே காசு அதிகம் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா தடி சட்டி வாங்கணும். அப்போ என்ன ஆகுனா நமக்கு அடுப்பில் வச்சாலும் அடி பிடிக்கும். நம்ம கழுவி வச்சாலும் ஈஸியாக கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பயந்துக்கிட்டே கழுவணும். அதான் ஒரு வசதி. சாம்பார் ரெடியாகி விட்டது. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாதம் வடித்தாச்சு. தக்காளி தொக்கு செஞ்சு அதில் பாதி எடுத்து சாப்பாடு கட்ட வச்சாச்சு. அதே தக்காளி தொக்கில் வேக வச்ச உருளைக்கிழங்க செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச பருப்பில் நம்ம தக்காளி தொக்கு மாதிரி தூக்கி போட்டு காயை கொஞ்சம் அள்ளி போட்டு வேக வச்சு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ எல்லாமே ரெடி. சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல் முடிச்சு. குடும்பம் வரைக்கும் வெளியே நம்ம சமையல் ஒரு மூடி லேசாக போட்டுருவோம். ஒன்று டபுள் பர்பஸ் நமக்கு பூச்சி மேலே அந்த செடி இடியில் வந்து எதுவும் செத்த கத்த உள்ளாது. அப்புறம் அந்த பறவைகளை வந்து உட்காந்தாலும் நம்ம வந்து எதுவும் அசுத்தம் பண்ணாது. இன்னொன்று சீக்கிரமாக வெந்துடும். கட்டடுப்புனா என்னென்னா நம்ம கேஸ் மாதிரி வச்சுட்டு போக முடியாது. வெளியே போகலாம். எப்போ போகலான்னா ஓலை மட்டும் வச்சுட்டு போகலாம். சாதத்தை போட்ட பிறகு போகலாம். அந்த மாதிரி நேரத்தில் போகலாம். பருப்பு சாம்பார்லாம் சொல்லி பக்கத்தில் கண்டிப்பாக உட்காந்தே ஆகணும். ஏன்னா அது அடியில் உட்காந்துரும், அடி பிடிச்சிடும், இல்லை பொங்கி வெளியே வெளிஞ்சிடும். அதனால் இதெல்லாம் என்ன பண்ணால் கூழமாக சாம்பார் இந்த உருளைக்கிழங்கு தாளிக்கும் போது பக்கத்தில் உட்காந்து அடுப்பு வரும். மற்ற நாள் வெளியே போய் சுற்றி தரோம். உலையை வச்சுட்டு போய் அப்படியே சுற்றி வீட்டில் சுற்றி கிடக்கிற வேற கிழங்கு எடுத்துடலாம். அதெல்லாம் ஜாலியாக போய் தோப்பாக இருந்தால் இன்னும் ஜாலி. போய் தென்னை மரத்து தோப்பு, தென்னந்தோப்புன்னு வச்சுங்க. அந்த உரிச்சி போட்ட தேங்காய் மட்டை, அப்புறம் கொட்டாங்குச்சி, அது இதெல்லாம் போட்டோம். சாம்பார் கொதிச்சிருச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அப்படி அடியில் உட்காரல பாருங்க சாம்பார். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கும். வீடுகளை சமைச்சோன்னு வச்சுங்க, லைட்டை போட்டுக்கணும், எக்ஸாஸ்ட் ஃபேனை போடணும், முதுகுக்கு ஒரு ஃபேனை போடணும், அப்புறம் வேர்த்து ஊற்றணும், டவலை வச்சு தொடச்சிக்கணும். இங்கே அப்படி கிடையாது. வெளியில் காத்தோட்டமாக அந்த சமைக்கிறமாங்க. எல்லா குருவிகள் கற்றுது. இந்த பக்கம் மாடு போய்கிட்டு கிடக்கு, இந்த பக்கம் குரங்கு தாவிட்டு கிடக்கு. அங்கே வரங்க குரங்கெல்லாம் தாவிட்டு கிளம்பிட்டு போயிடுச்சு எல்லாம் மொத்த குரங்கு. இந்த டைமிங் வந்து போயிடுவாங்க குரங்கு. ஆனால் இந்த கிளியும் குயில் மைனா இதெல்லாம் மட்டும் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருங்க. என் வீட்டை கத்திக்கிட்டே இருக்காது. சவுண்டு கேட்குதா? கேட்குது. மைனா, காக்கா இதெல்லாம் கத்திக்கிட்டே இருப்பா வீட்டுக்கு. ஆனால் வடித்தவொடனே சோத்தை தூக்கி காக்கா வச்சு. இதுதான் வேறு. நம்ம என்ன செய்கிறோமோ இல்லையா, சாதம் வடித்தவொடனே கொஞ்சோண்டு அள்ளி காக்காக்கு வச்சு.
வச்சுட்டோன்னா நம்மளை சுற்றி இந்த பறவைகள் இருக்கும். கொஞ்சம் முடிஞ்சால் வச்சிங்கன்னா டப்பாவில் தண்ணி ஊற்றி வச்சிடணும். ஏன்னா சாப்பாடு மட்டும் போடக்கூடாது, தண்ணி கொஞ்சம் வைக்கணும்ல, அதான் வைக்கணும். சாம்பார் ரெடி ஆச்சு பார்ப்போமா, எப்படி ரெடி ஆச்சு பாருங்க. பாருங்க சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதிக்குதா? சாம்பார் கொதிக்குது. சார் அணிலும் கத்துறாரு, பசியில் கத்துது அணில். அணில் கத்துது. ட்ரெயின் போகுது, ஃப்ளைட்டு போகுது பாருங்க. ஏரோ ட்ரெயின் போகுது, சவுண்ட் கேட்குதா? போனால் பாருங்க ட்ரெயின் போகிற விமானம். அது போகிற இடம் அந்த இடம். என் வீட்டை சுற்றி இவ்வளோ மரம் இருக்குது, வாழைத்தோப்பு மாதிரி இருக்குது. வாழைப்பூ அதை பாருங்கள், குலை தள்ளி வாழைப்பூ இருக்குது. அடுத்த மரமும் குலை தள்ள போகுது, ரெடியாக இருக்குது. அப்புறம் மல்லிகை தோட்டம். இங்கே ஒரு மல்லிகை செடி இப்போ தான் வச்சுருக்கேன். அது மாதிரி தென்னை மரம்லாம் அங்கங்கே உளுந்து முளைச்சிட்டு கிடக்கு. தென்னைக்காயெல்லாம் எடுத்து தின்ன முடியாது, நாங்கள் வந்து தென்னை மரம்லாம் முளைச்சிட்டு கிடக்கு. இல்லை சாம்பார் இப்போ கொதிச்சிச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன பண்ணோம், அடுப்பை ஸ்லிம் பண்ணிட்டு, அடுப்பை ஸ்லிம்னா விறகெல்லாம் இழுத்து போட்டணும். விறகெல்லாம் இழுத்துட வேண்டியதான். இப்போ இதுதான் அந்த அனல்லே வெந்துட்டு கிடக்கும். இது என்னென்னா இப்போ நம்ம எடுத்து இந்த விறகு எப்படி நகர்த்திச்சு அவ்வளோ. சமையல் எல்லாம் ரெடி ஆச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதான் இலையை போட்டு.